ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் புஷிங் தான். WS இந்த சிங்கிள் மேட்ச்சு சூப்பரான மேட்ச்சு, செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக காமெடியாக போகும், ஃபன்னாக இருக்கும் மேட்ச்சு. ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ மறக்காமல். வீடியோ நல்லா ஜாலியாக இருக்கும் கைஸ், ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்பயும் போல் தான் நான் ஹிஸ்ட்ரியில் தான் போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது வேறு விஷயம். இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். 2 ஏஸு எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. சும்மா அழுத்திப்பிடி போயாடி மேட்ச் தான். நம்மளுக்கே தெரியல, அழுத்திப்பிடியில் யாராக இருந்தாலும் சும்மா மாதம் வச்சிடலாம். அதுவும் நம்ம எம்பி ஃபைட்லாம் சொல்லவே தேவையில்ல. மழை காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சாரி கைஸ், லைஸாக வாய்ஸ் வளரிடுச்சு. நம்ம எப்போயுமே ஏரியாவில் பேசுகிற மாதிரி பேசிட்டோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக ஏறி அடிக்கிற மேட்ச் தான். செம்ம மேட்ச்சு. நம்ம ஸ்பைடர் கேரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறமே தெரியாமல் யூஸ் பண்ணிக்க மேட்ச் இதெல்லாம். இந்த மேட்ச் பாருங்கன்னா நம்ம கீழே ஒருத்த ஓடிட்டு இருப்பான். இன்னும் அவனுக்கு ஸ்பைடர் போட்டு லாக் பண்ணிச்சு ஸ்பைடர். நம்ம மேலே போய் அடிக்க போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து அடிக்கிறோமா, இங்கே பாருங்கள், ஒரு ஹெட்டு ஓடினே இருக்கிறான். நம்மளுக்கு என்னென்ன ஆட்டம் காட்டுறானுங்க பாருங்கள் அவனுங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு தரமான ஓசிக்கில் அடிச்சிருப்போம். அதனால் நம்ம டீம்மேட்லாம் நம்மளை கொஞ்சம் வண்டியாக கேள்வி கேட்டாங்க. என்ன பண்ணுறது, அசிங்கமாக கேட்குறானுங்க. காதெல்லாம் ரத்தமே வந்துச்சு, அந்தளவுக்கு கேட்குறானுங்க அசிங்கமாக. என்ன பண்ணுறது தெரியல. அடுத்த மேட்ச் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரவுண்டு செம்ம ஃபன்னாக போச்சு. இந்த ரவுண்டில் நான் உள்ளே ஓடிட்டே இருப்பேங்க. உள்ளே ஓடும்போது லாங்லேருந்து ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஸ்பைடரை போட்டு விட்ருப்பேன். சரி, ஸ்பைடரை போட்டு விட்டோமே, அவன் தான் லாக் ஆகிட்டான். நம்ம ஏறி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஏறி போனேன். ஏறி போகிற இடத்துல பயப்போல எனக்கு வச்சாம்பாருங்க ஒரு ஆப்பு. அந்த இடத்த பாருங்களேன், மனசே உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ். நீங்களே பாருங்கள் அந்த மேட்ச்சை. அழுவ விட்டானுங்க தலைவரே. இந்த இடத்துல உள்ளே போனேன்னு அடிக்கிறானுங்க தலைவரே. மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது தலைவரே. என்ன தலைவரே பண்ணுறது, நீ பாரு தலைவர். உள்ளே போகணும் பார்த்தல. இங்கே பாரு, போட்டுட்டேண்ணா ஸ்பைடர் போட்டுருந்தாங்க. ஒருத்தன் இருக்கிறான், லாக் ஆகிட்டேண்ணா. இப்போ பாரு தலைவர் என்ன ஆச்சுன்னு மட்டும் பாரு. எப்படி அசிங்கப்பட்டிருப்போம் மட்டும் பாருங்க கைஸ். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரீ கிட்ட விளாச்சு ஒருத்தரை முடிச்சு விட்டாரா, ஐஎம் சீட்டாச்சும் ஒருத்தர் அடிச்சிட்டாரு. இவன் பாருங்கள், நம்ம தலைவர் ஏழ்ற பாருங்கள், நம்ம கூட தானே இருந்தார். இப்போ பாரு ஸ்பைடர் லாக் ஆகிட்டாரா. நான் கூட பயப்பட செத்துருவான்னு நினச்சேன். தப்பிஸ்தானே, மனசே கேட்கல. என்ன பண்ணுறது இவனுங்கெல்லாம் வச்சுன்னு. அடுத்த 2 மேட்ச் பாருங்கள், சூறையான மேட்ச்சு. 2 மேட்சும் சும்மா சூறை விட்டுருப்போம். 2 மேட்சுமே அப்படியே தெரிய வச்சுருப்போம். 2 ஏஸு. இதுக்கு அடுத்து 2 மேட்சுமே செம்ம ஏஸு. ஒரு ஏஸும் சூப்பரான ஏஸு. நல்லா ஜாலியாக போச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் உள்ளே ஒருத்த வருவான். அவனை அழுத்தி பிடிச்சி நம்ம வச்சிருவோம். ஏற்கனவே டீம்மேட்டு அவனுக்கு டேமேஜ் கொடுத்துருப்பாரு. அதனால் நம்ம அழுத்தி பிடிச்சி வச்சிருவோம். எல்லாமே ஓசியில் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா டீம்மேட் அடிக்க வருவார். அவனே அடிச்சு ஓசியில் வச்சிருவோம். இந்த இடத்துல ஒருத்தர் நம்மளுக்கு ஸ்பைடர் விடுவான். ஸ்பைடர் விட்டனா அவளை ரிவ்யூ எடுக்க வந்தா பாருங்க, அவனையும் போட்டு தெரியாச்சு. அக்கா சும்மா பயங்கரமாக இருக்குது, அது வேறு விஷயம். சரி வாங்க போகலாம், மேட்ச்சுக்கு பார்ப்போம். கான்சன்ட்ரேட் ஆன மேட்ச், நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம மேட்ச்சில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நம்ம ஐஎம் சீட்டை நம்ம அடிச்சுன்னு இருப்பார். அவன் ஓடினே இருக்குதா. இப்போ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அடிக்கிறோம். ஓடுன்னு ஓடி அதை தேடி கண்டுபிடிச்சி அவளை அடித்து முடிகிறோம். இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. இதான் கைஸ் ஃபைனல் ரவுண்டு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கு 3 அடிச்சிருப்போம் அவனுங்கள. நல்ல மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு ஏஸ் அடிச்சிருப்பேன். நம்ம ஏறும்போதே நம்மள பாதி எழுத்து குறைச்சி விட்ருவானுங்க. இந்த இடத்துல லாங்லேருந்து அடிச்சு இப்போ பாதி எழுத்து குறைச்சி விட்டானுங்க. எனக்கு பின்னாடி ஒரு தருதலை வந்துச்சு. அந்த தருதலை என்ன ஆச்சு பாருங்கள், நான் கை செத்து போச்சு. யாராவது நம்ம தலைவர் ஏழ்றதா. தருதலை எதுக்கு வருதுன்னே தெரில, டீமில் எதுக்கு இருக்குன்னே தெரில. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு தலை பின்னாடி நின்று இருக்கும், கல்லுக்கு பின்னாடி. அந்த பொண்ணுக்கு தலை மேலே அடிச்சுட்டு அந்த பொண்ணை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். அவ்வளோதான். போய்ட்டு அடுத்த கிலோ அடிக்க கிளம்பி அவளை அடிச்சு சொப்பான்னு மூச்சு விடுறதுக்குள்ள இன்னொருத்தன் வந்தான். அவனையும் அடிச்சு முடிச்சிட்டாச்சு. நம்ம அப்படியே ஓடுறோம், இன்னொருத்தன் அடிக்க. என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிய? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோபமாக இருக்கேன் நான். போ. எவ்வளோ தூரம் தாண்டி நீ ஓடு. உன்னை தோத்தின்னு வந்து நீ அடிக்கிறது தாண்டி என் வேலை. அவ்வளோதான். உன்னை அடிச்சு முடிச்சுட்டு நான் எமௌண்ட் போட போகிறேன்டா. எமௌண்ட்லாம் போட மாட்டேன். எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்குறேன், விளங்குமாடா போடா. இதான் கைஸ் லாஸ்ட் மேட்ச்சு. தரமான ஏசு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏழ்ரை கேமர். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.